தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. சோளிங்கர் அரசு கல்லூரியில் 100% விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மேல் வெங்கடாபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியில் கல்லூரி முதல்வர் சுஜாதா, மகளிர் திட்ட இயக்குனர் செந்தில்குமரன் தலைமையில் உதவி திட்ட அலுவலர்கள் அருண்குமார், வில்லியம், சகாயம், வெங்கடேசன், ரமேஷ், கல்லூரி தமிழ்துறை தலைவர் சேகர் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்கள் 100% வாக்களிப்பது, வாக்களிக்கும் இடத்தில் பொதுமக்கள் தங்கள் வாக்குகளை எப்படி அளிப்பது, வாக்களிப்பு இயந்திரம் எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்தும், வாக்களிப்பு ஒவ்வொரு குடிமகனின் ஜனநாயக கட்டாய கடமை என்று கல்லூரி மாணவர்கள் செய்து காண்பித்தனர். பின்னர் அனைவரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை, கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை குறித்து பொம்மலாட்டம் நாடகத்தின் மூலம் நடித்து காண்பித்தார்கள். இதில் வட்டார மேலாளர் வில்லி ராணி, வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், வாழ்ந்து காட்டுவோம் பணியாளர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேரு மேகல, மணிமேகல. நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என் ஆளை பார்க்க வந்திருக்கேன். சொல்லிட்டு இருக்கீங்க. கவலையே படாத, வர்ற ஏப்ரல் 23 லீவு தான், நம்ம ஜாலியா வெளியே போயிடலாம். அட பாவி மனுஷா, என்ன சொல்றீங்க? வர ஏப்ரல் 23 அன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் ஆச்சு. அட இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன? நான் ஓட்டு போடுற வயசு வந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் அந்த பக்கம் போனதே இல்ல. வெயில்ல நின்னு, லைன்ல நின்னு அப்படியே ஓட்டு போட்டாலும் நமக்கு என்ன பெருசா நடந்துற போகுது? முக்கியமானது. சரி, சரியா சொன்ன மேகல. வாக்கு என்பது ஜனநாயகத்தோட பலம். மக்கள் வாக்களிக்காத போது ஜனநாயகத்தோட வலிமை குறையும். எனவே உங்கள் ஒரு வாக்கு உங்கள் எதிர்காலத்தையே மாற்றும். வாக்களிப்பது உரிமை மட்டும் அல்ல, நமது பொறுப்பு கூட. முதல் முறை வாக்காளர்களே, முன்வாருங்கள். உங்கள் முதல் வாக்கு முதல் பெருமை. சிந்தித்து வாக்களியுங்கள். உங்கள் வாக்கினை விற்காதீர்கள். ஒன்றிணைந்த தேர்தல், வலுவான ஜனநாயகம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வர ஏப்ரல் 23 நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் மறக்காம நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் பங்கேற்கணும். வாக்களிப்பது நம்மளுடைய கடமையும் பொறுப்பும் ஆகும். நாம் நிலைநிறுத்துவோம் என்றும், மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் சாதி, மத, இன, வகுப்பு, மொழி ஆகிய வேறுபாடுகள் அப்பாற்பட்டு எந்த ஒரு தூண்டுதலுக்கும் ஆட்படாமலும் அச்சமின்றியும் விழிப்புணர்வுடன் வாக்களிப்போம் என்று உறுதி கூறுகின்றோம்.